ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடங்குவோம். இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025 கேலண்டரை எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 எந்த டேட் கேட்டாலும், எந்த மந்தில் எந்த டேட் கேட்டாலும் அது என்ன டேவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபாஸ்டா சால்வ் பண்றது. 1 மினிட்ல மெமரைஸ் பண்ண போறோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா இந்த இயரை நம்ம தொடங்கலாம். ஓகே, இந்த 2025 கேலண்டரை மெமரைஸ் பண்ணணும்னா என்னப்பா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12 டிஜிட் நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கா? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு அந்த நம்பரை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸா 12 மந்த்ஸ்க்கும் எந்த டேட் கேட்டாலும் எந்த டேட்னாலும் சொல்லிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2025க்கான நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மந்த்துக்கு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிற மாதிரி 255136140250 இதுதான் அந்த 12 டிஜிட். திரும்ப சொல்றேன், 255136140250 இந்த 12 டிஜிட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும், இந்த இயர் கேலண்டரே தெரிஞ்ச மாதிரி. சோ இந்த 12 டிஜிட் மெமரைஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் ஒரு இயர் கேலண்டரை மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிற டைமே. ஓகே, 15th அப்படிங்கிறது, ஜனவரி 15 அப்படிங்கிறது என்ன டே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்க. நம்ம பண்ண வேண்டியதுல வெரி சிம்பிள். 15ங்கிறது டேட் கூட நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்பர். ஜனவரிக்கு என்ன நம்பர் மெமரைஸ் பண்ணிருக்கோம்? 2. ஸோ 15 + 2 என்ன? 17 அப்படிங்கிற அடிஷன் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள் தானே. ஸோ அதே மாதிரி ஒரு வாரம் 8வது நாள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டே வரும் திரும்ப. ஸோ வீக் ஸ்டார்ட் மண்டேன்னு வச்சீங்கன்னா 8th டே மண்டேவா இருக்கும், 15th டே மண்டேவா இருக்கும், 22nd டே மண்டேவா இருக்கும், 29th டே மண்டேவா இருக்கும். ஸோ இதானே ரிப்பீட் ஆகும். ஸோ அதே திங் தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். 17 தானே வந்துச்சு, 15 + 2 17 வந்துச்சா? அந்த 17ல 2 வீக்ஸ் ரிமூவ் பண்ணலாம்ல, ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 7 இருக்கு. ஸோ அப்போ அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 17 / 7 போட்டு ரிமைண்டர் என்னன்னு எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 3 வருமா? 17 / 7 ரிமைண்டர் 3 வருமா? 3னா வெனஸ்டே. இப்போ 1 வந்துச்சுன்னா மண்டே. ஸோ 5 வந்துச்சுன்னா ஃப்ரைடே. அதே போல 6 வந்தா சாட்டர்டே. 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சண்டே. ஃபார் எக்ஸாம்பிள், மே 11th எடுத்துக்கோமே. மே மந்த்துக்கு நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் என்ன? 3யா? ஸோ 3யும் 11யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 14. 14 அப்படிங்கிறது என்ன? ரிமைண்டரே தராதா? ஏன்னா 14 / 7 ரிமைண்டர் 0. அதாவது 2 வாரமும் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னா 0 தான் ஆட் டேஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற டே 0 டேஸ் தானே. ஸோ அப்ப 0 அப்படின்னு வந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம்? சண்டே. அப்ப என்ன? மே 11 சண்டே. அந்த மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே போல செப்டம்பர் எடுத்துங்க. செப்டம்பருக்கான மெமரைஸ் பண்ணிருக்க நம்பர் என்ன? 0வா? செப்டம்பர் 5னா 5 + 0 5 தான். 5னா ஃப்ரைடே. ஸோ அதாவது ஒரு வாரத்துக்கு மேல போனா தானே வாரத்தை ரிமூவ் பண்ணுவோம், / 7 போவோம். ஒரு வாரத்துக்கு உள்ளே இருந்தா ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. அதே போல டிசம்பர் 21 எடுத்துங்க. டிசம்பர் 21 + டிசம்பருக்கான நம்பர் 0. 21 + 0 21 தான் வரும். 21 / 7 ரிமைண்டர் என்ன? 0. ஸோ அப்ப ஆன்சர் என்ன? சண்டே. அதுவும் சண்டே தான். ஸோ இந்த மாதிரி எந்த டேட் கேட்டாலும், எந்த மந்த்ல எந்த டேட் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். பிப்ரவரி 5 அப்படிங்கறத எடுத்துக்கங்க. 5 + பிப்ரவரிக்கான நம்பர் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறது என்ன? 5. 5 + 5 10. அப்போ ஒரு வாரம் அதுக்குள்ள இருக்கு. 10 / 7 ரிமைண்டர் என்ன? 3. ஸோ அந்த 3 தான் ஆன்சர். ஆன்சர் என்ன? வெனஸ்டே. ஸோ 3 வந்தா வெனஸ்டே, 4 வந்தா தேர்ஸ்டே. இந்த மாதிரி 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. 0 சண்டே, 6 வந்து சாட்டர்டே. இவ்வளவுதான். இந்த 1 இயர் கேலண்டர் மெமரைஸ் பண்றது இவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சும் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுல, யூஸ் பண்றது இல்ல. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா இது செட் ஆயிடும். இதே போலதான் நம்ம எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் நினைக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்குமே சிம்பிளான சொல்யூஷன் இருக்கு. அந்த சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. அந்த சிம்பிளான சொல்யூஷன் என்னன்றது ஆல்ரெடி இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தை நம்ம காட்டுறது இல்ல. அந்த ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சோம்னாவே ஆப்வியஸா நம்ம லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஷார்ட் அவுட் ஆயிடும். ஸோ லைஃப்ல ஆப்டிடியூட் தான் உங்களுக்கு பிரச்சனை, அதுலதான் எனக்கு பிரச்சனையே ஷார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்தரா இந்த சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆப்வியஸா எவ்ரிடே ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் அப்படிங்கறத சால்வ் பண்ணுவோம். எவ்ரிடே ஒரு கொஸ்டின் அப்படிங்கறத சால்வ் பண்ணும்போது ஆப்வியஸா சின்னதா ப்ராப்ளம், நம்மளோட பிக் ப்ராப்ளம் நினைக்கிற ஆப்டிடியூட் ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிடலாம். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.